ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 90,000-ஐ நெருங்கியதால் பெண்கள் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக நாளை மகாராஷ்டிரா செல்கிறார். 3வது மெட்ரோ ரயில் பாதை, மும்பை 1 போக்குவரத்து செயலி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் பாதுகாப்பு வழித்தடத்தில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுகிறது. சென்னையில் சர்வதேச விண்வெளி வணிக மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் இவ்வாறு கூறினார். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் திட்டம் இந்த துறை சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. இந்த துறையில இந்தியாவின் உற்பத்தி மையமா தமிழ்நாடு மாறணும்னு நான் விரும்புகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள இல்லத்தில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் சந்தித்து பேசினர். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை செய்ததோடு நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனு வருகிற 10ஆம் தேதி விசாரிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டவர்களில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு தவிக தலைவர் விஜய் ஆறுதல் கூறினார். எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மக்கள் மீதும் தவறு உள்ளது என நடிகை அம்பிகா தெரிவித்துள்ளார். வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்த அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூர் சம்பவத்தால் நாங்கள் மன கஷ்டத்தில் உள்ளோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான SA சந்திரசேகர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிறுவனர் ராமதாசிடம் நடிகர் ரஜினிகாந்த் நலம் விசாரித்தார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் விரைவில் பூரண குணமடைய வாழ்த்து கூறினார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸ் மற்றும் வைகோவை மக்கள் நீதி மய்யம் தலைவர் சந்தித்தார். இருவரிடமும் உடல் நலம் குறித்து விசாரித்ததோடு பூரண நலம் பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் சிந்து பூந்துறையில் திட்டமிடப்பட்டிருந்த அன்புமணியின் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. நிகழ்ச்சிக்கு முன் அனுமதி பெறவில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய விவகாரம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே சிறுவனை கத்தியால் குத்திய ஏரல் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் கைது செய்யப்பட்டார். வேகமாக பைக்கில் குறுக்கே வந்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் சிறுவன் தாக்கப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பிரபல ஹோட்டலில் அறைகள் எடுத்து கஞ்சா புகைத்த இசையமைப்பாளரின் ஒருவரின் மகள் உள்பட 18 பேரை போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்தனர். 18 பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஹிந்தி நடிகை ஷில்பா ஷெட்டியிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சுமார் 4.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா உள்ளிட்ட 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் தனியார் சிறப்பு பள்ளியில் தனது மகனை ஆசிரியர் அடித்துவிட்டதாக தாய் குற்றம் சாட்டிய விவகாரம். பள்ளி செல்ல மறுத்த மகனை தாயே அடித்துவிட்டு ஆசிரியர் மீது பழி போட்டது கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணையில் அம்பலமானது.
நெல்லை மாநகருக்குள் கனரக வாகனங்கள் வந்து செல்லும் நேரம் மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்தது வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா சுங்கசாவடியில் அடுத்தடுத்து 4 வாகனங்களில் மோதிய சொகுசு காரால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் 6 பேர் காயமடைந்த நிலையில் சொகுசு காரின் அடிப்பகுதியில் பைக் சிக்கி இழுத்து செல்லப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் தாணிகண்டி பகுதியில் கோவில் வளாகத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டாசு வெடித்தும் அதிக சத்தம் எழுப்பியும் இளைஞர்கள் யானையை விரட்டியடித்தனர். மேற்கு வங்கத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்ற பாஜக எம்பி ககன் முர்மு தாக்கப்பட்ட சம்பவம். 3 நாட்களுக்குள் உண்மை விளக்கத்தை அனுப்புமாறு மக்களவை செயலகம் உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்தஷாகரில் டியூஷன் சென்ற சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞருக்கு ஊர் மக்கள் கடுமையான தண்டனை வழங்கினர். மொட்டை அடித்து மீசை தாடியை மடித்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர். பாகிஸ்தான் ராணுவம் தங்கள் சொந்த நாட்டு பெண்கள் 4 லட்சம் பேரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஐநாவில் இந்திய தூதர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டுமழை பொழியும் பாகிஸ்தான் இந்தியா மீது குற்றம் சாட்டுவது வேடிக்கையாக இருப்பதாக விமர்சித்தார். வியட்நாம் தலைநகர் ஹனோயில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வெள்ள பாதிப்பால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா அருகே மருத்துவ சேவையில் ஈடுபடுத்தப்படும் ஹெலிகாப்டர் சாலையில் விழுந்து நொறுங்கியது. ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதால் 3 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் இந்திய மாணவரை சுட்டுக் கொன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். வழிப்பறி சம்பவத்தின் போது இந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பனிப்பொழிவு காரணமாக மலைகள் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. தோடா பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. பெருவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப்பில் 18 வயது இந்திய வீராங்கனை லித்தோய் சானாபாம் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 63 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் நெதர்லாந்து வீராங்கனை ஜோனியை சானாபாம் வீழ்த்தினார். மத்திய பிரதேசத்தில்
கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து உட்கொண்டு 16 குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் விஷால் திவாரி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் இந்த விவகாரத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும், இருப்பில் உள்ள அனைத்து கோல்ட்ரிஃப் மருந்துகளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து உட்கொண்டதால் 16 சிறுவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் கேரளாவில் அந்த மருந்தை பயன்படுத்த தடை விதிப்பதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட வழிகாட்டுதலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் அதிகாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அந்நிறுவனத்தில் இருந்த பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காசாவில் மீண்டும் இஸ்ரேல் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே எகிப்தில் முதல்கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த போரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினமான அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அங்கிருந்து கரும்புகை வெளியேறியதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். இதனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கேள்விக்குறியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக வெனிசுலா மக்கள் தன்னெழுச்சியாக பேரணி சென்றனர். தென் அமெரிக்க நாடான வெனிசுலா வழியாக அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாக அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். தங்களது இறையாண்மையில் டிரம்ப் குறுக்கிடுவதாக கூறி தேசிய கொடியை ஏந்தி ராணுவ சீருடை அணிந்தபடி பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் வெனிசுலாவின் கராகஸ் நகரில் பேரணி சென்றனர். வியட்நாம் தலைநகர் ஹனோயில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. சாலையில் முழங்கால் அளவு தேங்கிய தண்ணீரில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் இருசக்கர வாகனங்களை தள்ளி சென்றனர். கனமழையால் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியதுடன் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடைகள் அடைக்கப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். சிலியில் உள்ள அட்டகாமா பாலைவனம் ரம்யமான பூஞ்சோலையாக மாறியுள்ளது. பாலைவனம் என்றாலே வறண்ட நிலப்பரப்பும் வெப்பமும் மட்டுமே நம் மனதிற்கு வந்து போகும் நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் அட்டகாமா பாலைவனம் முழுவதும் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மழையும் வெப்பமும் சமநிலையில் இருக்கும் காலகட்டத்தில் பாலைவனத்தில் விதைகள் முளைத்து இதுபோன்று பூக்கள் பூக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்டில் உள்ள புனித ஸ்தலங்களான பத்ரிநாத் தாம் மற்றும் ஹேம் சாஹிப்பின் உயரமான மலைகளில் இந்த பருவத்தின் முதல் பனிப்பொழிவு நிகழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன.
சிகரம் அருகே மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படும் 13,800 அடி உயரத்தில் அமைந்துள்ள பள்ளத்தாக்கு பகுதியின் அனிமேஷன் வீடியோ வெளியாகியுள்ளது. சுந்தர் சி இயக்கும் புதிய படத்துல நடிகை கயாட் லோகர் கமிட் ஆகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல கதாநாயகனாக விஷால் நடிக்கவிருப்பதாக கூறப்படும் நிலையில 2 கதாநாயகிகள் கமிட் ஆகி இருக்காங்களாம். அதுல ஒருவர் தான் கயாட் லோகர்னு சொல்லப்படுது. ஆனா இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகாம இருக்கு.